இன்னைக்கு ஆடி மாதம் கடைசி சங்கடகர சதுர்த்தி. ஆமாம், இந்த வருஷத்துக்கு ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து இது மகா சங்கடகர சதுர்த்தின்னு. ஆமாம், அடுத்து வந்து விநாயகர் சதுர்த்தி, அடுத்து 31 வந்து விநாயகர் சதுர்த்தி, பிறந்த நாள் பிள்ளையார் இல்லையா? ஆமாம், இன்னைக்கு வரதான் வந்துருந்தா ஃபுல் வருஷம் இந்த பழனி உண்டு. ஆமாம், மகா சங்கடகர சதுர்த்தி. அதுக்கு என்ன பிரசாதம் பண்ண போகிறோம்? பிள்ளையார் வந்து ரொம்ப சிம்பிள் இல்லையா? ஸோ என்ன எப்படி வேணால் பண்ணலாம். இப்போ இன்றைக்கி வந்து இந்த தேய்பிரை சதுர்த்தி வந்து நம்ம சாயந்தரம் தான் கொண்டாடணும். ஸோ அதனால் லேட்டாக இன்றைக்கி பண்ணி லேட்டாக வீடியோ பண்ணுறீங்க. இந்த சதுர்த்தி வந்து 9 மணி வரைக்கும் இருக்குது. ஆமாம், திதி. அது வந்து என்ன பண்ண போகிறேன்னா மிளகு கொழுக்கட்டை, வெள்ளை கொழுக்கட்டை. ஓ, மிளகு கொழுக்கட்டையும் வெள்ளை கொழுக்கட்டை. ஆமாம், வெள்ளை கொழுக்கட்டை என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா அரிசி மாவு. எவ்வளோ அரிசி மாவு எடுத்துருக்கோன்னா அந்த அளவுக்கு வெல்லம். 1 டம்ளர் அரிசி மாவு, 1 டம்ளர் வெல்லம். ஒரே ஒரு கைப்பிடி அளவு வந்து பைத்தம்பருப்பு ஊற வச்சுருக்கேன். அப்புறம் இப்போ கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு, ஏலக்காய். மிளகுக்கு வந்து 1 டம்ளர் அரிசி மாவு, கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, கொஞ்சோண்டு தேங்காய். ஓ, இது ரெண்டுமே இது மாதிரி பண்ணிவிடுவேன். இப்படி மாதிரி பண்ணிடலாமா? எப்படி வேணால் இப்படி பண்ணலாம், உருண்டையும் பண்ணலாம். இல்லை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்வீட் பண்ணிக்குவேன். ஓகே, ஃபஸ்ட்டு வெல்லம் பண்ணிக்கிறேன். இப்போ எவ்வளோ அரிசி மாவு எடுத்துக்கணுமோ அதுக்கு 3 பங்கு வந்து ஜலம். ஓ, ஓகே. அந்த அளவுக்கு ஜலம் வச்சுருக்கேன். அந்த ஜலத்தில் வந்து நாட்டு சர்க்கரையை போட்டு கரைய விடுவேன். கரைஞ்சதுக்கப்புறம் நான் வந்து மாவு போடணும். மாவு போடுறதுக்கு முன்னாடி இங்கே வந்து 2 ஸ்பூன் நெய் வச்சுருக்கேன். இந்த நெய்யில் வந்து முந்திரி பருப்பும் ஏலக்காயும் 2 போடுறேன். அது லேசாக வறுத்துன்ட்டு அப்புறம் இந்த மாவையும் போட்டு லேசாக வறுத்துன்ட்டு இந்த ஜலம் வச்சோடனே அதை போட்டு நல்லா கிண்டிடுவேன். ஓகே. இந்த பைத்தம்பருப்பு ஊற வச்சு இல்லையா, அதையும் போட்டுனேன். முந்திரி பருப்பு வறுத்த உடனே அந்த 1 ஸ்பூன் நெய் விட்டுருந்தேன் இல்லையா, அதில் இந்த வாசனை படட்டுன்னு போட்டு இந்த பருப்பையும் மாவையும் லேசாக வறுத்துக்கிறேன். இங்கே வந்து ஜலம் கொஞ்சம் புளி புளியாக தெரியுதா? இப்போ வந்து இந்த வெல்லம் போட்டுறேன். வெல்லம் போட்டு கரையும் போது இதை தூக்கி அதில் விட்டு அப்படியே இதை கிண்டிடுவேன். அவ்வளோதான், சிம்பிள். பிள்ளையார் வந்து எப்பயுமே ரொம்ப சிம்பிள் தான். ஆமாம், லேசாக வறுத்துட்டேன் இல்லையா. இப்போ இந்த நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சிட்டு இமீடியட்டாக கரைஞ்சிட்டு அது வந்து இதை நல்லா கெட்டியாக இருக்கும். இது அப்போ நல்லா கொஞ்சம் வேகும். இது ஆயிடுத்து. இப்போ ஆஃப் பண்ணுறேன் அடுப்பை. கொஞ்சம் ஆனதுக்கப்புறம் கெட்டியாகும். அப்படியே உருண்டை பிடிக்கலாம். ஓகே. 1 ஸ்பூன் நெய்யில் எண்ணெய் விட்டுக்கலாம். அப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, இந்த மிளகு ஜீரகம் இருக்கு இல்லையா, இது ரேஸ் தட்டிட்டும் போடலாம், முழுசாகவும் போடலாம். 1 ஸ்பூனு இன்னும் 1 ஸ்பூன் எடுத்துருக்காங்க. மிளகு ஜீரகம் போட்டேன் இல்லையா, கருவேப்பிலை. நீங்கள் மிளகு பிள்ளையார் பற்றி சொல்லணுன்னு தான் இன்றைக்கி மிளகு கொழுக்கட்டை பண்ணேன். ஓ, அப்படியா? ஆமாம், நீங்கள் வந்து இது விட்டு சொல்கிறேன். வறுத்துட்டேன் இல்லையா. இப்போ அரிசி மாவு எவ்வளோ வச்சுருக்கோமோ அதுக்கு 2 கிளாஸ் ஜலம், உப்பு போட்டு நல்லா கொதிக்கட்டும் ஜலம். மிளகு பிள்ளையார்னு ஒன்று இருக்குது. நம்ம வந்து ரொம்ப கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆமாம், பிள்ளையார் வந்து முழு முதற் கடவுள். இந்த முழு முதற் கடவுள் வந்து எப்படி வேணாலும் சேவிக்கலாம். இந்த பிள்ளையாரை எப்படி வேணாலும் சேவிக்கலாம். ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கிடையாது. அதில் ஒன்று இந்த மிளகு பிள்ளையார். இந்த மிளகு பிள்ளையார் எங்கே இருக்குன்னா திருநெல்வேலியில் சேரன் மாதேவின்னு ஒரு இடம். சேரன் மாதேவியில் மிளகு பிள்ளையார். அது ஏன் மிளகு பிள்ளையார்னா அங்கே வந்து மிளகுல அபிஷேகம் பண்ணுவா பிள்ளையாருக்கு. மிளகுல பண்ணுவாங்க. ஆமாம், எப்போ பண்ணுவான் அப்படின்னா தாமிரபரணி ஆறு இருக்கு இல்லையா, அந்த ஆறில் வந்து நிறைய டேம் கட்டியிருக்கா, நிறைய கால்வாய் இருக்கும். அந்த சேரன் மாதேவி இடத்துல சப்போஸ் தண்ணி வந்து வரத்து கம்மியாகிடுது அப்படின்னா அங்கே உடனே சேரன் மாதேவி மிளகு பிள்ளையாருக்கு மிளகு அபிஷேகம் பண்ணிடுவோம். இது எப்படி ஆரம்பிச்சிது அப்படின்னா ஒரு கதை இருக்குது. ஆமாம், ஒரு காலத்தில் கேரளாவில் ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜாவுக்கு தீராத வயிற்று வலி. என்னடா பண்ணுறதுன்னு முடிச்சுன்னு இருக்கும்போது ஒரு ஜோசியர் இருப்பார். ஜோசியர்கிட்ட கேட்பான், இந்த மாதிரி வயிற்று வலி ரொம்ப படுத்துறது, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது அந்த ஜோசியர் சொல்வார், இந்த மாதிரி இது வந்து உனக்கு முன்ஜென்ம கர்ம வினை இது அப்படின்னு சொன்னாங்க. சரி, இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு அவர் சொல்வார், உன்னை மாதிரியே ஒரு உருவம் பண்ணணும். உருவம் வந்து எள்ளு தானியத்தில் பண்ணணும். எள்ளில் பண்ணி அதை வந்து தானம் கொடுக்கணும் யாருக்காக ஒருத்தருக்கு. அந்த தானம் கொடுத்தா இந்த தீராத வயிற்று வலி போகும். ஆனால் என்னென்னா தானமாக யார் வாங்கிக்கிறாளோ அது வந்து இந்த கர்ம வினை இருக்க அது அவளுக்கு போயிடும். இதை வந்து நீ சொல்லிட்டு கொடுக்கணும் அப்படின்றார்.
யாரும் வாங்க மாட்டான். யார் வாங்கிப்பா? தேடி தேடி பார்ப்பான், எவனும் கிடைக்க மாட்டான். இது தீராத வயிற்றுல வச்சுன்னு என்ன பண்ணுறது? அதனால எவனும் வாங்க மாட்டான். அவன் என்னென்னோ சொத்து குத்துல பாதி எழுத்துறேன், முக்கால் எழுத்துறேன் அப்படிமா. எவனும் பக்கத்தில் போக மாட்டானுங்க. அப்போது கன்னடக்காரன் ஒரு பிராமின் வருவான். கர்நாடகாலேருந்து ஒரு இளைஞன் வந்து ஒத்துண்டுருவான். ஒத்துண்டுருவாங்க. என்ன சொல்லணுமா? சொல்லுங்க, கண்டினியூ பண்ணுங்க. இல்லை, நீ என்னமா போட்டியா? நெய் அது அரிசிமாவும் நெய்யும் விட்டுருக்க. கடுகு புரியல சொல்கிறேன். கடுகு உத்தமர் எண்ணெய் மிளகு ஜெரிஞ்சு போட்டு கருவேப்பிலையும் போட்டேன். அப்புறம் ஒரு டம்ளர் அரிசி மாவுனா ஒரு 2 டம்ளர் ஜலம் விட்டுட்டேன். அப்புறம் அந்த ஒரு டம்ளர் அரிசி மாவை போட்டேன். ஓகே. ஆஃப் பண்ணி அடுப்பு கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டேன். அப்புறம் பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வரும் அதுக்காக. ஓகே, சொல்லுங்கள். இப்போ கதையை கண்டினியூ பண்ணுறேன். எங்கே விட்டேன்? கன்னட பிராமணன் வந்து வாங்கி போட்டேன். வாங்கிமா. சரி, நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கிடுவான். அவன் வந்து பெரிய பிரம்மச்சாரி. அவன் பூஜை இதெல்லாம் பண்ணி ரொம்ப நேமநஷ்டாக இருக்குவான். அவன் அந்த பொம்மையை வாங்கின உடனே அந்த பொம்மையை அவன்கிட்ட பேசும், இந்த பிரம்மச்சாரிகிட்ட பேசும். நீ இந்த மாதிரி வாங்கிட்ட, நீ என்னென்ன பூஜைகள் இது வரைக்கும் பண்ணியோ அதோட பலன் பாதி என்கிட்ட கொடுத்துரும். உனக்கு இந்த கர்ம வினை பாதிக்காத மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் அந்த பொம்மை. ஆமாம், ஏன்னா இவன் வந்து பெரிய பிரம்மச்சாரி, பெரிய ஒரு பண்டிதர், நேமநஷ்டாக இருக்கிறான். ஸோ அந்த பூஜையோட பலன்லாம் எனக்கு கொடு பாதி அப்படின்னு கேட்கும் அந்த பொம்மை. சரின்னு கொடுத்துருவான். சரி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரம்மச்சாரி பையன் வந்து சரின்னு கொடுத்துருவான். கொடுத்ததுக்கப்புறம் அவனுக்கு மனசில் தோணும், இத்தனை நாள் நம்ம வந்து இத்தனை வருஷம் நம்ம வந்து பூஜை பண்ணி அந்த பலனை வந்து ஒரு சுயநலத்துக்காக இப்படி கொடுத்துட்டவன். சுயநலம் தானே இது, வயிற்றுவலி வரக்கூடாது, அந்த கஷ்டம் வரக்கூடாதுன்னு. இதில் அந்த தட்டில் வந்து நெய் தடவின்னு இருக்கா. கொஞ்சம் தடவிட்டு அப்படியே பிடிச்சி வைக்க வேண்டியதான். கண்டினியூ பண்ண வேண்டிய கண்டினியூ பண்ணுவேன். திருப்பி எங்கே விட்டேன்? நம்ம சுயநலத்துக்காக விட்டுட்டோமே அப்படின்னு நினச்சிப்பார் அவர். ஆமாம், சுயநலத்துக்காக இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு தோணும். அப்போ என்ன பண்ணுறான்னா, சரி நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு 4 பேருக்கு பண்ணுவோம், நல்லது பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு அகஸ்திய முனிவரை போய் பார்ப்பார் அந்த பிரம்மச்சாரி. அகஸ்திய முனிவர் வந்து அவன் வந்து ஏதோ ரிலேட்டிவ், சொந்தக்காரன். என்ன சொந்தம்னு தெரில எனக்கு. இது வந்து உண்மை கதை ஜோசி. ஆமாம், அவரை போய் அகஸ்தியரை போய் பார்ப்பேன். அகஸ்தியர் என்ன சொல்லுவான்னா, இப்படி நேரம் நடந்து போ, திடீர்னு உனக்கு ஒரு பசுவை பார்ப்ப, நீ அந்த பசுவை பார்த்ததுக்கப்புறம் பசு பின்னாலேயே போ. அது பின்னாலேயே போகிறது வந்து கால்வாய் வெட்டிகிட்டே போகணும். அது எங்கே போகிறதோ கால்வாய், ஒரு கால்வாய் மாதிரி வெட்டிகிட்டே போ. அது வந்து கோமியம் எங்கே பெய்கிறதோ அந்த இடத்துல மறுக்கால் விட்டுனா டைவர்ஷன் மாதிரி, மறுக்கால் விட்டு அது எங்கே சாணி போடுறதோ அது அந்த இடத்துல சின்னதாக ஏரி, அது நிறைய இடத்துல சாணி போடும், நிறைய இடத்துல படுக்கும். அந்த இடத்துலலாம் ஏரியை கட்டும். ஒரு இடத்துல மறையும், அது ஒரு இடத்துல அந்த பசு மறைஞ்சிடும். அந்த இடத்துல இந்த ஏரியிலேருந்து கால்வாயிலேருந்து வர்ற தண்ணீர்லாம் சேர்ற மாதிரி பெரிய குளமா விட்டுடு அப்படின்னு சொல்லிடுவார். ஒரு சில கதைகள் இருக்குது, அந்த பசு தான் வந்து அகஸ்தியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் அதே மாதிரி போவார், அந்த பசுவை பார்ப்பார். பசு பார்த்ததுல கால்வாய் விட்டு ஏரியை விட்டு அந்த ஒரு இடத்துல மறைஞ்சிடும். அந்த இடத்துல பெரிய குளம், அது வந்து கிட்டத்தட்ட சமுத்திரம் மாதிரி இருக்கும், கடல் மாதிரி. அந்த பசுவை எங்கே எந்த இடத்துல பார்த்தானோ அதுதான் இன்றைக்கி வந்து சேரன் மாதேவி. எந்த இடத்துல அந்த பெரிய குளம் விட்டானோ அந்த இடத்துல பிராஞ்சேரி. ஓகே, அந்த குளத்தை வெட்டினதோடு நிற்காம அந்த பையன் என்ன பண்ணான்னா, தண்ணி வந்து அங்கே வந்து பஞ்சம் இல்லாமல் வரணும் அப்படின்னா அங்கே ஒரு பிள்ளையாரை பிரதிஷ்டை பண்ணி அப்போதைக்கு கையில் இருக்கிற மிளகை வச்சு அபிஷேகம் பண்ணானா. அப்படியா? நிஜ கதை அது? இது வந்து நிஜ கதைன்னா எப்படின்னா, எங்கே இருக்குது அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட கெசட் இருக்கு இல்லையா, அந்த கெசட்லேயே இருக்குது இது. அங்கே வந்து அந்த இடத்துல தாமிரபரணி தண்ணி கம்மியாக எடுத்து அப்படின்னா சேரன் மாதேவி பிள்ளையாருக்கு மிளகு அபிஷேகம் பண்ணுவார். அந்த பையன் பேர் இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. அதனால் அந்த கால்வாய் வந்து கன்னடியன் கால்வாய் தான் சொல்லுவாள், கன்னடக்காரன் கால்வாய் அப்படின்னு. கன்னடக்காரன் சின்ன பையன், ஒரு இளைஞன். அந்த மன்னன்ட்டு வந்து அதை
அந்த கர்ம வினையை வாங்கி அதை போக்கி இதை வந்து சுயநலத்தோடு பண்ணிட்டமேன்னு நினச்சி மனசை கஷ்டப்பட்டு அகசியர்கிட்ட போய் பேசி கால்வாய் வெட்டி குளத்தை வெட்டி கண்ணடியன் கால்வாய்னு பேர் வச்சா. அந்த பையனோட பேர் இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. கண்ணடியன் கால்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து மிளகு பிள்ளையார் இருக்குது. அந்த மிளகு அபிஷேகம் பண்ணோம்னா தண்ணி வந்து குறையே இருக்காது. இது வந்து இப்படி பிடிச்சி உருண்டே வச்சுக்கலாம், பிடிச்சி வைக்கலாம். இந்த காரம் ஃபுல்லாக வச்சுட்டேன். இப்போ அதையும் பிடிச்சி வச்சுக்கிறேன். ஸ்வீட் பிடிக்கலட்டேன். இதுமாதிரி பிடிச்சும் பிடிச்சிக்கலாம், இல்லை இந்த மாதிரி உருட்டியும் வைக்கலாம். அதான் அதுக்கு சொல்லிட்டியே. இதுக்கும் அப்படி இது ஸ்வீட் இல்லையா சொல்லிட்டேன். இட்லி தட்டில் வச்சு ஒரு 5 minutes இட்லி வேக மாதிரி வேக வச்சிடணும். ஸ்வீட்டும் வச்சுருக்காதுல்ல? 2 அடியில் வச்சு 2 ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. தொட்டாமடி தொட்டா அப்படி ஒட்டாமல் இருக்குது பார்த்தீங்களா? வந்துச்சுன்னா அது மிளகு இது அதேமாதிரி தான் வெல்லம். ஓகே. மிளகு கொழுக்கட்டை வெள்ளை கொழுக்கட்டை 2 ஆயிடுச்சு. அப்புறம் வந்து இது நார்மல் சுண்டல். சுண்டலா? ஆமாம். கொண்டக்கடலை கொண்டக்கடலை இருக்கு இல்லையா, பிள்ளையாருக்கு தான் பிடிக்கும். கொண்டக்கடலை நல்லா ஊற வச்சுட்டு 8 hours ஊற வச்சுட்டு நல்லா உப்பு போட்டு வேக வச்சுட்டு சுண்டல் பொடி போட்டு கடுகு தாளிச்சிருக்கேன். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ 3 தான் இன்றைக்கி நைவேத்தியம் பிள்ளையாருக்கு. அது நம்ம ஃபுல்லாக காமிக்கலையே, பரவாயில்லையா? அது தெரியும், சுண்டல் இல்லாக்குது நமக்கு நிறைய போட்டுருக்கேன். சுண்டல் கொண்டக்கடலை சுண்டல் என்னென்னா சுண்டல் வந்து நல்லா வேக வைக்கணும். 8 hours ஊற வச்சுட்டு நல்லா உப்பு போட்டு வேக வைக்கணும். அப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை தாளிச்சு போடணும். சுண்டல் பொடி இல்லைன்னா ஆற்றுல தோசை மிளகா அப்படின்னு தோசை மிளகா போடலாம். இல்லை அப்படின்னா தேங்காய் பச்சை மிளகா இஞ்சி அரைச்சி விட்டு வதக்கலாம். அப்படி என்ன பண்ணலாம். ஓகே. ஸோ நீங்கள் மிளகு கொழுக்கட்டை வெள்ளை கொழுக்கட்டை கொண்டக்கடலை சுண்டல் மகா சங்கடகர சதுர்த்தி சங்கஷ்டி. தேங்க்ஸ்.